கண்ணு, காதல் என்பது எல்லாருக்கும் இயற்கைடா. எல்லாத்து பேர்லயும் காதல் வரும். எனக்கு ஏற்படக்கூடிய காதல் வந்து பார்த்தீங்கன்னா, தன்பானிலே இப்போ வானத்துல பார்த்தோம்னா சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆகாயத்துல பெண்கள் உருவம் தான் வரும். ஆண்கள் உருவமே ஆகாயத்துல வராது. கூட பெண்கள் உருவம் பெண்கள் தான் வரும். உருவம் தான் வரும். ஆகாசத்தை நான் பார்க்கிறேன், யாரு கடல். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களை அனுப்ப சொல்றாங்க, போறீங்களா? ஏன் 100 நாள் என்னால அங்க போய் வாயை கட்டி வயித்தை கட்டி இருக்க முடியாதுடா கண்ணு. யோ மீச சாரி சார், கமெண்ட்ல இருக்கு. இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கான் யூடியூப்லயே, யோசிச்சு பாருங்க. யூடியூப்லயே அலோவ் அலோவ் பண்ணிருக்காங்க. பண்ணியிருக்கான், ஒன்றும் கவலை இல்லை. பீஃப் எல்லாம் போடாமல் அப்படியே போடுங்க. பீஃப் போட போறீங்களா? சார், அந்நியன் படம் பார்த்திருக்கீங்களா? இங்க பாரு, இருங்க இருங்க, அந்நியன் படம் பார்த்திருக்கீங்களா? அந்நியன் படமும் பார்த்தாச்சு, அண்ணியும் பார்த்தாச்சு. காதலி, காதலி, வேலையெல்லாம் பெரும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தோம், இந்த கா வந்து கோவா மாறுச்சு அப்படின்றதுக்கு நீங்க ஒரு அர்த்தம் சொன்னீங்க. அப்பா பேர் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நாய் பார்த்த வேலை தான் எனக்கு இப்படி ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னீங்க. உடனே அதுக்கு கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, முக்தார் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. முக்தார் தான் தாக்குனீங்களா அந்த நாய்? அந்த வார்த்தையை ஏம்மா, அவ்வளவுதான் இப்போ அந்த பயன்படுத்துனீங்களா? வார்த்தை அந்த தம்பி சொன்னதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கோடி பேர் வந்து கோமாட்சி கோமாட்சின்னே கூப்பிட்றாங்க. நான் வந்து கோமாட்சின்னு பல முறை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில், காலேஜில் படிக்கிற காலத்தில் எல்லாம் பேரை மாற்றினேன், நிற்கலை. ஆனால் இப்போ நிற்கிது. ஆனால் கிண்டலுக்காக நிற்கிது, ஒரிஜினலாக நிற்கலை. புரியுதா? அந்த பேரை நான் வைக்கும்போது மேடைகள்ல எல்லாம் கூட எழுதி கொடுப்பேன், கோமாட்சின்னே சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ மேடையில் பேசுகிறதுக்கு. ஆனால் அப்போ கூட அது அந்த நிமிஷம் தான் நிற்குமே தவிர அடுத்த நிமிஷம் சொல்லலாம். ஆனால் இப்போ இந்த ஊடகங்களில் வந்ததுக்கப்புறம் என்னை திட்டுறதுக்குன்னா கோமாட்சி நாயுடுன்னு திட்டுறான். காதலை வெளிப்படுத்த கூட கோமாட்சி நாயுடு தான் பயன்படுத்துறாங்க. கண்ணு, காதல் என்பது எல்லாருக்கும் இயற்கைடா. எல்லாத்து பேர்லேயும் காதல் வரும். புரியுதா? எனக்கு வந்து எனக்கு ஏற்படக்கூடிய காதல் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போனண்ட்டு செக்ஸ் மேலே மட்டும் கிடையாது. எல்லா ஒரு இயற்கை தன்பானிலே எல்லாத்துலேயுமே நான் வந்து ஒரு காட்டில் கொண்டு விட்டிங்கன்னா கூட நான் தனியாக அதை ரசிச்சுக்கிட்டு அங்கேயே இருப்பேன். ஏன்னா அதாவது அந்த ரசனைங்கிறது வந்து இயற்கையிலே அந்த உடம்புல அந்த ஜீனில் இருக்கணும்டா கண்ணு. எனக்கு இயற்கையை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தண்ணீரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் செக்ஸை பார்த்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அழகைத்தான் ரசிப்பேனே தவிர வேறு ஒன்றும் இல்லை. தூரத்துலேருந்து பார்ப்பேன். இப்போ வானத்தில் பார்த்தோன்னா சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆகாயத்தில் பெண்கள் உருவம் தான் வரும். ஆண்கள் உருவமே ஆகாயத்துல வராது. கூட பெண்கள் உருவம் பெண்கள் தான் வரும். உருவம் தான் வரும். அந்த சரிதான். க்ளவுஸ் வந்து அந்த மாதிரி வரும். அதெல்லாம் பார்க்கும்போது அம்மா, ஆண்கள் பெண்கள் இல்லைன்னா ஆண்கள் இல்லைம்மா. ம். ஆண்களுக்கு உயிர் கொடுத்ததே பெண்கள் தான். அவங்கள அதனால தான் நதியினுடைய பெயர், தெய்வத்தினுடைய பெயர் எல்லாத்தையும் பெண்கள் பெயரை வைக்கிறாங்க. அடுத்தது ஒரு கமெண்ட், இவரை பிக் பாஸ்க்கு அனுப்புனா நல்லா இருக்கும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உங்களை அனுப்ப சொல்றாங்க, போறீங்களா? ஏன் 100 நாள் என்னால் அங்கே போய் வாயை கட்டி வயித்தை கட்டி இருக்க முடியாதுடா கண்ணு. இருக்க முடியாதா? என்னால் 100 நாள்லாம் அங்கே பயணிக்க இயலாது. ஓகே, அதனால போக மாட்டீங்க. ஒருவேளை பிக் பாஸ் வாய்ப்பு வந்துச்சுனாலும் வேணான்னு சொல்லிடுவீங்களா ஓப்பனா? 100க்கு 100. 100க்கு 100. அப்போ எங்களால் உங்களை பார்க்க முடியாது அங்க. ஓகே, இன்னொன்று, யோ மீச சாரி சார், கமெண்ட்ல இருக்கு சார், பரவாயில்ல சத்தியமா. பரவாயில்ல பரவாயில்ல. உன் மேல கொஞ்சம் மரியாதை இருக்கு, அதை கெடுத்துறாத கிளம்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் முடிச்சுக்குவோம். முடிச்சுப்போம். இவருக்கு என்ன கொடி? இவருக்கு அந்த எல்லோ கொடி தான். எல்லோ கொடி தான். அவரை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடுறோம் இல்லையா? ஓகே. இந்த மாதிரியான கமெண்ட் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? நீங்க பர்சனலாக எடுத்து பார்த்துருக்கீங்களா? நீங்க உங்களுடைய இல்லை யூடியூப் இல்லை, சேனல் கமெண்ட் பார்க்கும்போது? எல்லாம் சில நேரங்களில் பார்ப்பேன். பட் கோவப்பட மாட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் வரும், எனக்கு ஒரு எண்ணம் வரும், தம்பிக்கு ஒரு எண்ணம் வரும். ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். அவங்களுக்கு தனி மூளை இருக்குது, தனியாக அவங்க வாய் இருக்குது. அவங்க பேசுகிற வார்த்தைகள் அவங்களுக்கு சொந்தம், நான் பேசுகிற வார்த்தை எனக்கு சொந்தம். அப்போ நான் வந்து அதை எப்படி தவறாக நினைக்க முடியும்? தவறு என்பதே தவறு, அவ்வளோதான். இப்போ வந்து நிறைய நேர்காணல்ல பேசும்பொழுது கெட்ட கெட்ட வார்த்தைகள் பேசுறீங்க. வீட்ல யாரும் எதுவும் கேட்கலையா அவங்கள, ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க? வீட்லேயும் அப்படி தான் திட்டுவேன். வீட்ல அப்படிதான் திட்டுவீங்களா? உங்களை யாரும் திட்ட மாட்டாங்களா வீட்ல இப்படி திட்டினா? என்ன என்னம்மா திட்ட போகிறேன்? அசிங்கமானா
கேட்கக்கூடிய கேள்வியை கேட்டால் நான் அமைதியாக பதில் சொல்லுவேன். இப்போ கேட்கக்கூடாத கேள்வியை கேட்டாக்கா என்ன பதில் சொல்ல முடியும்? அதுக்கு கெட்ட வார்த்தை தான் கெட்ட பதில். வார்த்தை தான். கெட்ட வார்த்தைன்னா என்ன கெட்ட வார்த்தை? எது கெட்ட வார்த்தைங்கிறீங்க? போடாங்கிறத நீங்க போடான்னு சொல்லலையே. ஆ கூட ஏதாவது வார்த்தைகள் சொல்லுவேன், போடாம சேர்த்துருக்கீங்களா? போடாம. இதில் என்ன இருக்குது? இதில் என்னம்மா இருக்குது? இதெல்லாம் கெட்ட வார்த்தை இல்லை. அப்ப இதெல்லாம் நல்ல ஆமாம், போடா வார்த்தைகளா? மயிரேங்கிற வார்த்தை அடிக்க ஒரு தடவை வாயில் வரும். ஆ. இதெல்லாம் வந்து கெட்ட வார்த்தைன்னு நீங்களா இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கான் யூடியூப்லேயே. யோசிச்சு பாருங்கள். யூடியூப்லயே அலோவ் பண்ணிருக்காங்க அலோவ் இந்த பண்ணியிருக்கான். வார்த்தையெல்லாம். ஒன்றும் கவலை இல்லை. பீஃப் எல்லாம் போடாமல் அப்படியே போடுங்க. பீஃப் போட போறீங்களா? இல்லை, போட வேண்டாம். ஓகே, பீஃப் போட வேண்டாம். பீஃப் போட வேண்டாம். ஓகே, இந்த வார்த்தைலாம் தான் உங்களுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தைகளா? கோவத்தினுடைய வெளிப்பாடு. கோவத்தினுடைய வெளிப்பாடு கெட்ட வார்த்தைகளா வெளியில வருது, கெட்ட அவ்வளவுதான். வார்த்தைங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். ஓ, அது அது கெட்ட வார்த்தையே கிடையாது. கிடையாது. இந்த மாதிரியான ஏம்மா, வார்த்தைகள். நீங்கள் ஒரு விஷயம் அந்த ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. பெண்ணை திட்டுறதோ இல்லை ஆணை திட்டுறதோ எப்படி தப்பாகும்? ஏன் நீங்கள் தப்பு தளங்கள் போடுறீங்க? கெட்ட வார்த்தைக்கு அர்த்தத்தை கேட்டு பார்த்திருக்கேன். ஆனா கெட்ட வார்த்தையை ஜஸ்டிஃபை பண்ணி நான் இப்பதான் பார்க்கறேன். அது நல்ல வார்த்தை, நீங்க என்கிட்ட வாதாடுறீங்க. நல்ல வார்த்தை தான். நல்ல வார்த்தை தான். எவ்வளோ பேர் ரசித்து அதை கேட்டிருக்கான் உங்கள்கிட்ட கேள்வியா? யோசிச்சு பாருங்கள். நீங்கள் கூட அதை சிரிக்கிறீங்க. சிரிக்கிறீங்க. ஆமாடா செல்லம், சிரிக்கிறீங்கல்ல. ம். இன்னொரு ஒரு கேள்வி பொதுவாகவே வந்து சோஷியல் மீடியாவில் இருக்குது. என்ன அப்படின்னா, திமுக வந்து இந்து பண்டிகைகளை மோஸ்ட்டாக வந்து வாழ்த்துக்களே சொல்ல மாட்டாங்க. அதிலும் குறிப்பாக இப்போ தீபாவளிக்கு வாழ்த்துக்களே சொல்லலை. ஏன் இந்துக்களை மட்டும் திமுக ஒதுக்குறாங்க, வெறுக்கிறாங்கன்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. நாங்கள் எதையுமே வந்து ஒதுக்கிறதும் இல்லை, வெதுக்கிறதும் இல்லை. இப்போ கூட எங்கள் டெப்டி சிஎம் வந்து தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னார். பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அப்புறம் பொங்கலும் தீபாவளியும் தான் மெயினான வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அப்புறம் இதுக்கு மேலே என்ன வாழ்த்துக்கள் வேணும்? அது போதுன்றீங்க. போதுண்டா. இப்போ நாங்களே வந்து பழனியில் முருகன் மாநாடு போடலையா? இப்போ இதுவரை நீங்கள் பார்க்காதது இந்த இந்த இதில் பார்த்துருப்பேன். திருச்செந்தூரில் பார்த்தீங்களா? எவ்வளோ அருமையாக வந்து நாங்கள் அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அந்த சூரசம்ஹாரம் பண்ணுற இடங்கள்லாம் எப்படி இது பண்ணி ஒழுங்கு பண்ணி அந்த கடற்கரை ஓரம் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நானே வந்து ஃபோன் பண்ணி மினிஸ்டர்கிட்ட பாராட்டு தெரிவித்தேன். நீங்கள் பாராட்டினீங்களா? ஆமாம், பாராட்டினேன். ரொம்ப நல்லா இருந்ததுயா. டிவியில் பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு. நேராக போயிருந்தா இன்னும் நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு. அடுத்த வருண்டு நம்ம ஆட்சி இருக்குன்னா நீங்கள் வாங்க அப்படின்ட்டு இருக்காரு. சரி அப்படின்ட்டு. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன பண்ணாலும் திமுகவுக்கு ஆதரவாகவே பேசிட்டு இருக்கீங்க. அவங்க தப்பே பண்ணாலும் இதுதான் சரின்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்களா? செஞ்சோற்று கடன். செஞ்சோற்று கடன். ஓகே, அந்த கடன் நிறைய கட்சிகளில் பயணிச்சிருக்கோம். ஏன் திமுக மேலே மட்டும் இப்படி ஒரு அதீத காதல் இல்லையே, காமம் நீங்கள் இருக்கு? பார்க்கல. நான் பாஜகவில் இருக்கும்போது ஒரு விநாயகர் சதுர்த்தி, ஒரு ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அப்போ வந்து ஊர்வலம் வந்து இங்கே வந்தது மயிலாப்பூரில். அந்த ஊர்வலம் வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸு அந்த காரே அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு இப்போ ரொம்ப இது பண்ணான். நான் நேரம் அந்த அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம கோட்டைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு போலீஸ் கோட்டை இல்லை, நம்ம ஓமந்தூரார் அந்த பில்டிங்கில் பழசு. அப்போ வந்து ஒரு இது இருக்கும் போலீஸ் ஸ்டேஷன். இப்போயும் அங்கே தான் போலீஸ் ஸ்டேஷன். அது வழி நான் பாட்டுக்கு நேராக வந்தேன் காரில். எல்லாம் அவன் வந்து நிப்பாட்டினான். அதெல்லாம் முடியாது, போ தெரிஞ்சால் பார்த்துக்க, புக் பண்ணிக்கப்போ அப்படின்ட்டு வந்து ஊர்வலத்தில் இது பண்ணி நான் தான் ஊர்வல தலைமை தாங்கி போனேன். அதே மாதிரி மதுரையில் தைக்கால்னு ஒரு ஏரியா. நானும் அப்போ வந்து ஒன்றிய அமைச்சராக இருந்தார் திருநாவுக்கரசர். நானும் அவரும் சீஃப் கெஸ்ட்டு. அங்கே பேசிகிட்டு இருக்கும்போதே அவருக்கு எனக்கு ட்ரெயினுக்கு பாண்டியன் போகிறேன் மாமா, டைம் ஆகுது, நான் போகிறேன், நீங்கள் ஃபைனலாக பேசிட்டு நீங்கள் வாங்கன்ட்டு அவர் போயிட்டார். நான் பேசினேன். சார், அந்நியன் படம் பார்த்திருக்கீங்களா? இங்கே பாரு, இருங்க, அந்நியன் படம் பார்த்திருக்கீங்களா? அந்நியன் படமும் பார்த்தாச்சு, அதுல அந்நியும் ஒவ்வொரு விதமா பார்த்தாச்சு. 3 கேரக்டரா மாறி மாறி பேசுவார். அந்த மாதிரி பேசுறீங்க நீங்க. அப்படி தான். அப்படித்தானா? ஆமாம். அடுத்த கேள்வி சார். ஐயா காமாட்சி நாயுடு அவர்கள் கூறியது போல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மதுக்கடைகளையும் மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளை இந்தியா முழுவதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க. அதுக்கு அப்படின்னா டாஸ்மாக் கடை மூலம் வரும் அனைத்து வருவாய் பணத்தையும் மத்திய அரசு நிதி அமைச்சக கணக்கில் வரவு வைக்க வேண்டியதுதானே என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, நாங்கள் கடையை மூடுறோம், அதனால் வரக்கூடிய வருமானத்தை ஒன்றிய அரசு மானியமாக எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். அந்த தம்பி புரியாமல் பேசுகிறார், புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் மதுக்கடையை இந்த நிமிஷமே மூடுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய இந்த 50,000 கோடி வந்து எங்களுக்கு நீங்கள் மானியமாக ஆண்டுக்கு கொடுங்க
அல்ல நாம் மதுக்கடையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? ஓகே. நீங்க ஒரு விதத்துல சொல்லியிருக்கீங்க. அவங்க ஒரு விதத்துல எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டாங்க, அவ்வளோதான். இன்னொரு பாசிட்டிவான கமெண்ட். மணிகண்டன்னு சொல்லி ஒருத்தர், காமாட்சி ஐயா வேற லெவல் ஃபன். ரியலா ரொம்ப சிரிச்சிட்டேன். ரொம்ப நன்றின்னு உங்களுக்கு சொல்லியிருக்காரு. அரசியல்ல ஒரு விவாத ஒரு நேர்காணல பார்த்து இந்த ஒரு மாதிரியான கமெண்ட் வரும்போது எப்படி இருக்கு? அரசியல் ரீதியா நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனா அது வெளியில போகும்போது ஃபன்னியா, காமெடியா காமாட்சி நாயுடு என்ன பண்ணாலும் ஃபன்னியா போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு ஓகேயா அது? ஏம்மா, நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஆ. அதாவது வந்து ஒரு நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஒரு கிராமத்துக்கு போகிறேன், இல்லை ஒரு ஊருக்கு போகிறேன். அந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் எல்லாம் நான்வெஜ் தான் இருக்குது. அப்போ நான்வெஜ் தான் கிடைக்கிற இடத்துல போனால் அப்போ நான் பட்னியாவா இருக்க முடியுமா? நான்வெஜ் சாப்பிட்டு தானே ஆகணும். அப்போ நான் என்ன கேட்பேன்னா, நல்லி எலும்பை வையின்னு கேட்பேன். அப்போ அந்த மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஏன்னா நம்ம வாழணும். அதனால் இவர் என்னத்தை பேசினாலும் என்னத்தை நையாண்டி பண்ணாலும் எனக்கு தேவை, நான் வாழணும், நான் பேசணும், நீங்கள் பார்க்கணும். அது என்னுடைய எண்ணம். நிஜமாவே ஒரு அரசியல்வாதியா இருந்து இப்ப நடிகராவே மாறிட்டீங்க போல. மக்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு. அவ்வளோதான், அவ்வளவுதான். ஆமா. அதனால தான் இந்த திரைப்பட வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்திருக்கும். ஆமாம், ஆமாம், ஆமாம். ஓகே. கதை சொன்னாங்களா உங்ககிட்ட? என்ன கதை இந்த மாதிரி? ஒரு 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 இதில் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பர், ஒரு மீனவ தம்பி வந்து அந்த இலங்கை பொண்ணை காதலிக்கிறாரு. அவங்க அந்த பொண்ணு கதை இவனுக்கு கேட்டோடனே ஒத்துருந்துருக்க மாட்டீங்களே? அல்ல ஓடியாந்துட்டா. அந்த பொண்ணு ஓடியாந்த உடனே நான் வந்து அந்த பொண்ணுக்கு அப்பா நான் நடிக்கிறேன். அவ்வளவுதான். அருவாளா? மினிஸ்டர். ஆ. சரியா? இதெல்லாம் அருவாள்லாம் அந்த காலம் எல்லாம் AK-47. 47 சுற்றுவீங்கல்ல? கதையிலே இல்லைனா கூட நீங்களே துப்பாக்கி எடுத்துட்டு போய் சுடுவீங்கல்ல? அதெல்லாம் அந்த காட்டி அந்த பொண்ணையும் அந்த பையனையும் கூட்டிகிட்டு போய் இலங்கையில் வச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்றேன். கல்யாணம் பண்றீங்களா? உங்களுடைய அகராதியில இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லையே. எப்படி திரைப்படத்துக்குன்னா ஒத்துக்கிட்டீங்களா? அது அகராதியில் இல்லைம்மா, இருக்குமா, இருக்கு. அதாவது ஒழுக்கம் நிறைந்த ஒரு பையனாக இருந்தால் அந்த பையனை நாங்கள் ஏற்றுக்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. நாடக காதலாக இருக்கக்கூடாது. காதல் என்பது நாடக உண்மையானது. காதல்லாம் என்ன ஐயா? நாடக காதல்னால் பொய்யான வாடகை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஒரு கண்ணாடியை போட்டுக்கிட்டு 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டு, படிக்காத மண்டா இருப்பான், 4 வார்த்தை ஆங்கிலத்தில் பேசிட்டு அந்த பொண்ணை பீலா விடுறது. அந்த பொண்ணு இவனுடைய பீலாவில் மயங்கி அவனுக்கு வருமானமே இருக்காது. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் வீட்டை பாய்ச்சிட்டு வெளியில் போனால் அவங்க குடும்பம் நடத்துகிற அளவுக்கு வசதி வேணுமா இல்லையா? அதுக்கு தொழில் வேணும்ல. பொண்ணுக்கும் வேலை வேணும், பையனுக்கும் வேலை வேணும். ஒன்றுமே இல்லை. ரெண்டும் ஒரு புறம்போக்கு. இந்த 2 புறம்போக்குக்கும் எங்கிட்டு போய் பட்டா போடுறது? யோசிச்சு பாருங்கள். அப்போ நாசமாக போயிடுமா இல்லையா? அது ரெண்டும் கடைசியில் புளிய மரத்தை தானே தேடி போய் நிற்கணும். கண்டிப்பா. அவ்வளோதான். அதனால தான். ஓகே. அப்போ வந்து பையன் நல்ல பையனா இருக்கான், ஒரு ஒழுக்கம் நிறைந்த பையனா இருக்கான். ஒழுக்கமாக இருக்கணும், வருவாய் ஈட்டக்கூடிய பையனாகவும் இருக்கணும். ஏன்னா குடும்பம் நடத்தணும் இல்லை. அதே வரிசையில் வந்து ஒழுக்கமா இருக்கணும், வருவாய் நிறைந்த. டக்குன்னு ஜாதி வந்துருமா பக்கத்துல? வராது. மாறிட்டீங்களா? நீங்கள் ஒரு விஷயம் இப்போ புரிஞ்சுக்கோங்க. ஏழைகள் வீட்டில் தான் இந்த ஜாதி பிரச்சனை இங்கே நிற்கிது. இப்போ பணக்காரன் வீட்டில் எந்த வீட்லேயும் ஜாதி இல்லை. சொல்லப்போனால் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் பொண்ணை ஒரு உடையார் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. அவது லவ் பண்ணிட்டான் அந்த பொண்ணும். கட்டி கொடுத்தாச்சு. அவங்க யார்? அவங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, பெரிய யூனிவர்சிட்டி இருக்குது. அந்த யூனிவர்சிட்டியில் இந்த பொண்ணையும் இவங்களும் வசதியானவங்க தான். பட் அந்த இவங்க வசதியை காட்டிலும் அது 100 மடங்கு வசதி. பொண்ணை கொடுத்தாச்சு, அவ்வளோதான். அதனால கொடுத்தாச்சு. பணம் இருந்தால் ஜாதி ஜாதி இல்லைடா. இப்போ இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா ஜாதி கல்யாணம் நடக்கிறது ரொம்ப ரேரு. ஜாதி இல்லாத கல்யாணம் தான் அதிகமாக நடக்குது. காரணம் என்னென்னா, இந்த IAS IPS இவங்க வீட்டு கல்யாணம்லாம் பாருங்கள், கூடுமானவரை ஜாதியிலே இருக்காது. ஒன்றும் வேண்டாம், கலைஞர் வீட்டில் ஏதாவது ஜாதி பார்த்து கல்யாணம் நடந்திருக்கா சொல்லுங்கள்? இல்லை அவர் பிள்ளைகள் வீட்டில் தான் அப்படி நடந்திருக்கா? ஒன்றும் இல்லை. எல்லாம் அவ்வளோதான். அப்படிதான் இருக்கும். இங்கே ஜாதி இருக்காது. அவ்வளோதான். இப்போ எங்கள் குடும்பங்கள்லேயும் மாறி வந்துட்டு இருக்கு. நீங்கள்? நான் தான் கட்ட வேகிற தொட்டிக்கு இப்படி தானே இருப்பேன். வேறு எதுவும் பண்ண முடியாது, திருத்தவே முடியாது நம்மள. நான் என்ன திருத்துறதுக்கு? நான் என்ன பேய் பிடிச்சி அலையிறேன் திருத்துறதுக்கு? உடுக்கடிக்க போறியா? இல்லை, உடுக்கலாம் அடிக்க. இத்தனை நாள் வந்து நான் கேட்ட கேள்விக்கு எல்லாமே பதில் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு மக்களுடைய கேள்விக்கு வந்து பதில் கொடுத்துருக்கீங்க. கூடிய விரைவிலேயே மக்களுடைய கூட்டத்தோடு சேர்ந்து உங்களை நம்ம சந்திப்போம். வாய்ப்பு இருந்தால் மீண்டும் சந்திப்போம். ரொம்ப நன்றி சார். நன்றிடா கண்ணு.